I decree and declare in your business, in your life, Rehoboth. Amen. இப்பொழுதும் நாம் பழுகும்படிக்கு, நாம் பெருகும்படிக்கு கர்த்தர் இடம். அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு நெருக்கம் இருந்துச்சுல்ல, ஏதோ ஒரு நெருக்கம், நீ பழுகவும் முடியல, உன்னால பெருகவும் முடியல, ஏதோ ஒரு நெருக்கம் இருந்துச்சுல்ல. இப்போ எல்லாம் இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபெட்டிக் ஆக்ட் இப்படி தானே இருந்தது. அவ்வளவுதான். Rehoboth, I decree and declare in your business, in your life, Rehoboth. Amen. கர்த்தர் எனக்கு இடத்தை, கர்த்தர் எனக்கான பிளேஸை, கர்த்தர் எனக்கான வாய்ப்புகளை, கர்த்தர் எனக்கான காரியங்களை அவர் உண்டு பண்ணும் பொழுது அதை தடுப்பவன் யார்? ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு. ஆமென். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். ஆமென். நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடியும் வெட்டிக்கிட்டு தான் இருந்தான். வெட்டியா இல்லை. கடவுளுடைய பிள்ளைங்க வெட்டியா இருக்கக்கூடாது, எதையாவது வெட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமென். சில வெட்டியா இருந்து ஒண்ணுமே நடக்க மாட்டேன். வெட்டியா இருந்தால் ஒன்றும் நடக்காது, எதையாவது வெட்டிக்கிட்டு. ஆமென். வெட்டியா மட்டும் இருக்காது. ஆமென். முதல்ல வெட்டினா மூடிட்டேன், அதுக்கு ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வெட்டினா அடுத்தால ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த முறை வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆமென், ஆமென். ஏன்னா கர்த்தர் அதை உண்டாக்கிட்டார், கர்த்தர் அதை உனக்கு கொடுத்துட்டார். அந்த மாதிரி ஒரு தொழிலை உனக்கு தருவார், அந்த மாதிரி ஒரு வெற்றியை தருவார், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தருவார், அந்த மாதிரி ஒரு நல்ல எதிர்காலத்தை உனக்காக அவர் தருவார். வாங்கிக்கு வந்த மாசம் உனக்கு ரெஹபோத்தாக இருக்கட்டும் என்று சொல்லு. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். பயப்பட வேண்டியதில்லை, செக்யூர்ட். சில நேரம் சில ஆசீர்வாதத்தை மக்கள் அனுபவிக்க முடியாதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாதுகாப்பே இருக்காது. இப்போ காலையில் சிரிக்கும், சாயங்காலம் பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவனுக்கு சாயங்காலம் வரைக்கும் கூட கேரண்டி இல்லை. வருமானம் வந்திருக்கு, அது சந்தோஷமாக பார்க்க மாட்டான். நாளைக்கு வருமானு தெரியலையே, என்னமோ இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு மைண்டில் ஓடும். அது காரணம்னா செக்யூர்டு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னா உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. எத்தனை நாளைக்கோ அப்படின்ற மாதிரியே தோணும். ஆனால் கர்த்தர் உனக்கு தருவது அப்படிப்பட்டதல்ல. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க. பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் திறந்தார், அதை ஒருவனும் அடைக்க முடியாது. ஆசீர்வதிச்சது ஆசீர்வதிச்சது தான், கொடுத்தது கொடுத்தது தான். திருப்பி வாங்குற பழக்கம் நம்ம பரம்பரையிலேயே இல்லை. அதான் தேவன். He is our God. Amen.